இருக்கிறோம். நடிகர் விதார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கயல் சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கன்னி இயக்குனர், டைரக்டர், ரைட்டர் கரிஷ்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் தேஜஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் அருண்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகனாக வாழ்ந்த ராம் நிஷாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கதைக்கு மிக பொருத்தமாக தன் பங்களிப்பை கொடுத்த மிருதுளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீஷா வாங்க. பதினெட்டு வயசு, யோசிக்க வேண்டிய வயதில் யோசிக்க முடியாத கண்டென்ட் இந்த கன்னி. இந்த முதல் படைப்பை சிறப்பாக தந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன், ஹம்சவர்தன், அனன்யா, இப்படி மூன்றாவது தலைமுறை வருகை. முதல் படைப்பு நேற்று அவள், இரண்டாவது படைப்பு கன்னி. ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைக்களம். தமிழ் சினிமா எதிர்காலத்தில் கொண்டாடக்கூடிய தயாரிப்பாளராக வந்திருக்கக்கூடிய அனன்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening, everybody. Thank you so much for being here, and I have no words to say. This has become a big successful short film with all our parents' support, all the media support, all the press, everybody. I am very thankful for you guys. Without you guys, I don't think this will become a great successful event. And Kanni Pati Salanamna, we actually started this as a very basic, very romba சின்ன இதிலே எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். We all planned all the pre-production in our college classroom itself, and our music director, our editor, everybody are same first years in our college, and we all thought இந்த கேஸ்ட் வந்து லைக் ரொம்ப சிம்பிளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்க்கலான்ட்டு இருந்தோம். பட் போக போக அந்த கதையே எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வெளிலேருந்து கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது தான் மிருதுளா அக்கா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா. அண்ட் ஐ எம் வெரி, எங்களை நம்பி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் Priyadharshini ma'am, Kicha Anna is the cinematographer. He is not here, unfortunately. And Yuva Prakash Anna, who gave the voiceover for the Kanni. I am very much thank you for giving a full support. And our parents, my dad, Hamsarjan, and Karishma's dad, they gave the full support for making this a big event, and I'm very thankful to you. Thank you. காட்சிக்கு பொருத்தமான காட்சிகளை எடிட் செய்த அருண் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, என்னோட பேர் அருண்குமார், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் பிஸி ஸ்கெடியூல்ஸ் விட்டுட்டு வந்திருப்பீங்க, தேங்க்யூ. அண்ட் கன்னி, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப லக்கி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மற்ற ப்ராஜெக்ட் விட ரொம்ப பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நான் கையில் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்லைனர்லேருந்தே நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கேன். கரிஷ்மா என்னோடய கிளாஸ் ரூமில் வந்து சொல்கிறப்பே ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஆன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஒன்லைனர் சொல்கிறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு, இதை எப்படி புல் ஆஃப் பண்ண முடியும், இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் நிறையா
ப்ராஸ்டியூஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆனதுனால நம்ம நல்லா R&D அண்ட் ரிசர்ச் பண்ணோன்ட்டு. பட் கொஞ்ச நாள்லேயே கரிஷ்மா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வந்தோன்னே பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அண்ட் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க புல் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ். அண்ட் அனன்யா, ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் கரிஷ்மாவுக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர். குட் ஜாப். அண்ட் யா ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு எடிட் த ஃபிலிம். அண்ட் மியூசிக் செதரவுட்டர் தேஜஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்னால வர முடியல, கிச்சானா அமேசிங் ஒர்க். ஸோ தேங்க்யூ ஆல். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அந்த வயலினும் இருளின் வாசிப்பும் கண்ணியை பல மடங்கு உயர்த்தி காட்டியிருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் மாணவர் என்பதில் தன் இசையால் உயிர்ப்பிக்கிறார். இரவின் மௌனத்தை மெல்ல விழுங்கும் தன் இசையில் சிறகாக இறகாக நம்மை சிலிர்க்க வைக்கும் இளம் இசையமைப்பாளர் தேஜஸ் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். I want to first thank God, thank my parents, and thank Ananya and Karishma for bringing me into this beautiful film. நான் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறேன் பிகாஸ் ஐ கீப் காலிங் கரிஷ்மா எவ்ரிடே. அண்ட் ஒரு வாட்டியும் பார்க்கும்போது என்ன 100K வியூஸ் போயிருக்கு, 150K வியூஸ் போயிருக்கு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு see that this film has come out so beautifully. ஏன்னா லோயலா விஸ்காமில் படிச்சுட்டு நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல, லைக் எவ்ரி ஒன்ஸ் ட்ரைங் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ், யூர் ஆல் ட்ரைங் டு மேக் ஃபிலிம்ஸ். அண்ட் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இதை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதை கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம்னு ரொம்பவே நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு கரிஷ்மா ஃபார் டூயிங் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் ராம் நிஷாந்த் பிரதர் அண்ட் முதல்ல ஆக்டட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஐ ஜஸ்ட் அவங்களுக்கும் ரொம்ப பாராட்டணும்னு ஆசையாக இருக்குது. பட் அண்ட் அருண் தலைவர், one of the greatest editors I've seen actually in recent times. He's also 18. He's worked on so many music videos for Ken Royce. Illuminati ன்னு சொல்லி பாட்டுக்கு இவர் எடிட் பண்ணியிருக்கா. அது 100 மில்லியனுக்கு மேலேயே போயிருக்கு. He's a crazy editor and I'm seeing him go to great heights. And அனன்யா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்போர்ட் தருது ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் இல்லை, யாருமே இல்லை. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான திங்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் Ananya will give a platform for many more directors and students to come up, and I believe that will happen. அவ்வளோதான். Thank you for everyone coming today, and I'll see you. அனிருத்து போல இருக்காரு, அனிருத்து போல பேசுறாரு, அனிருத்து மாதிரி வருவார் அப்படின்னு நம்புகிறோம். கங்க்ராட்ஸ் தேஜஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் குரலும் நடிப்பும் நம்மை ஒவ்வொரு காட்சியிலும் ஆழமாக கடத்துகிறார். இழிவுசல் ஆண்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை, ஆனால் ஒரு பெண் இந்த சமூகத்தின் பார்வையை கண்ணியாக பிரதிபலிக்கிறார். உடலும் உயிரும் இந்த உலகில் மனிதத்தின் புனிதத்தை கொண்டாட எத்தனை போராட்டங்கள். மனது விட்டு அகலாத அந்த வலி கண்ணீராய் வழிந்தோடும் கதாபாத்திரம். நிச்சயம் தமிழ் சினிமா ஒரு நாள் கவனிக்கப்படும் பாராட்டப்படும் பெண்ணாக மிருதுளாவை அழைக்கிறோம் பேசுவதற்கு. Hi, என் பேர் மிருதுலா. And first of all, thank you everyone for being here. Okay, so Kanni started off as a very small project. ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யா. ஸோ கரிஷ்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் அனன்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். And you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I loved working with everybody here. Thank you. Thank you. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமூக வலைதள பக்கங்களில் தன் நடிப்பால் நம்பிக்கை ஊட்டியவர். கண்ணியின் தோளுக்கு துணையாக அடிமனசு காயங்களுக்கு காட்சிகளில் மருந்தாக நிற்கும் கதாபாத்திரம். காதல் மலரும் உரையாடல்கள்,
கோபமும் சோகமும் ஒவ்வொரு பயணத்திலும் விரல் பிடித்து அழைத்துச் செல்லும் கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா, நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லைன்னு. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு பெரிய பாராட்டு சார். உண்மையுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையிலுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் எப்போ இருந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, டன். எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ ஹாய், லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரிஷ்மா வந்துட்டு யங்கர் வெர்ஷன் ஆஃப் கனியோட ரோல் பண்ணோன்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ரியலி நர்வஸ். இப்போ கூட பேசும்போது நர்வஸாக இருக்குது. பட் தென் வென் ஐ வென் த லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பயப்படாத, லைக் வந்து சில்லாக லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதனால் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் Karishma for that. And also, like, I really wanted to thank Karishma and Ananya for giving me this opportunity to act in their film. Like, இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது, ஐ எம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டீம். ஸோ யா, தட்ஸ். ஒரே கல்லூரி, ஒரே வகுப்பு, ஒரே வயது மாணவர்கள் சேர்ந்து செய்த சிற்பமான ஒரு படைப்பு கன்னி. இந்த படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. அது வந்து சரவணன் சார்பாக இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன், அவர் நண்பர். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு. நன்றி ஊடக நண்பர்களுக்கு. அப்புறம் கரிஷ்மா, அது நான் குழந்தையா இருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ பிரமிப்பாக இருக்குது, ஒரு டைரக்டராக வந்து நிற்கிறாங்க. நம்மலாம் காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து காலேஜ் போய்ட்டு கட் அடிச்சுட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து இவர் சொல்லிட்டார், ராம் நிஷாந்த் டைலாக், நான் வச்சுருந்தேன் அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார். கண்களுக்கு போய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு. டைலாக் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். நான் வந்து உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாலச்சந்தர் படமாக தான் நான் இதை பார்த்தேன். ரியலி அப்படி தான் தெரிஞ்சது.
அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது. அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க? எங்கே இருக்குது அது? சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது. சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது. அது ரயில்வே ஸ்டேஷன் நம்ம திரிசூலம் வந்து மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம். ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக காமிப்போம். இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை. அது ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு மேக்கிங், செம மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் வந்து முன்னாடி எனக்கு சரவணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சார். ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு. இது வந்து ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது. ரியலி இந்த டீமே வந்து அற்புதமான டீமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது. அருமையாக இருக்குது. மியூசிக் டைரக்டரு, அப்புறம் எடிட்டரு, அந்த பாப்பா நிறைய எல்லாமே வந்து குழந்தைங்க. பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான. இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம். இந்த ஒரு சின்ன பசங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி. கரிஷ்மாவுக்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க. எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா? ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நடித்த மிருளானி, அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க. மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு, கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி, எடிட்டிங் சூப்பர். உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம படத்தில். ஒரு சாங் கட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க. கரிஷ்மா உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும், பெரிய டைரக்டர் ஆவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் வந்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க வெற்றியை. அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய 80 வயசு வரைக்கும் படம் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ. அட்வான்ஸும் கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. உங்களுக்கு பதிலாக நானே கேட்டேம்மா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமூக பொறுப்பும் சமூகத்துவமான கதையுமான கண்ணியை கொடுத்த இந்த படைப்பாளிகளுக்கு வாழ்த்த வந்திருக்கிறார் டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுல் அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you firstly for inviting me for this honorable function. Saravanan sir, thank you so much. And Karishma, உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஃபேஸில் உங்கள் ஃபாதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில. பட் வி நோ பிகாஸ் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ டு ஆல் எவ்ரிபடிஸ் ஃபாதர், தியர் ஹோல் ஃபேமிலி. ஏன்னா ஜென்ரலாக வெளியில் ஒரு பார்வை இருக்குது எப்படின்னா, சினிமா இஸ் நாட் அ ஸ்டேபிள் லைஃப் ஒரு ஸ்டெபிலிட்டின்னு ஒரு பேஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நினச்சாவே வந்து தட் டு த யங்ஸ்டர்ஸ் பட் ரொம்ப பெருமையாக இருக்குது. And again, Karishma, as your name stands, you have shown a very exceptional charismatic job, you know, in your movie. And let me take this privilege to welcome you, the whole crew, not just you, but the whole team, the director, the producer, and you know, the actor, technicians, welcoming you to the Tamil film industry. And I'm pretty much sure, நீங்கள் உங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபஸ்ட்டு டெபியூ தமிழ் மூவி will happen. I can assure you, you can note your date and even the time. Thank you so much, and thank you so much for everyone to be here, and all the very best for your future. And also audience la indha mari nariya per irupinga, avangalukku all the very best. Thank you. ஆணின் இறுதி தேடலும் பெண்தான். ஒரு அழகான படைப்பை தந்திருக்கக்கூடிய கண்ணியை வாழ்த்த வந்திருக்கும் கயல் சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணன் அண்ணாக்கு தேங்க்யூ. அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா, பாருப்பா, பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு. எல்லோரும் சொன்ன மாதிரி டயலாக், ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டயலாக், இவ்வளோ மெச்சூர்டான ஒரு டயலாக் எடுக்க முடியும், படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். எப்படி ஒரு இலையில் வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம், இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு, தேஜஸோட ஒர்க்கு, கிச்சாவோட ஒர்க்கு,
எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு மண்மணக்கும் கதைகள் தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் SR பிரபாகரன் அவர்களை படக்குழுவினரை வாழ்த்து அழைக்கிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கன்னி இது வந்து என்னுடைய நண்பர் KR ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு, என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு, கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை. எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரும் படம், ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹம்சவர்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்தன், அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்து. எல்லா மேடைகளையும், அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்வேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது, ஒத்துழைப்பும் இருந்திருக்கு தயாரிப்பாளர் இருந்து. ஸோ ஹோல் டீம்மே, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அதை தாண்டி மிருதுலா, அவர் ஹீரோ பண்ண நிசாந்த், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின உடனே கரிஷ்மா எப்படின்னா பிறந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது என் பொண்ணு மாதிரி தான். அது அந்த கை குழந்தையா ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு. கரிஷ்மாட்டிருந்து இப்படி ஒரு அவுட்டு, அதாவது கரிஷ்மாட்டிருந்துன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை. அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே, என்னடா கன்னி, கரிஷ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 95 ஒரு பீரியட் ஃபிலிமாக ஒரு அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட்டும் சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சார் கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்துனாங்கல்ல, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணின்னு போட்ட உடனே, இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது. இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது, கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பொண்ணாக பார்க்குறதுனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை, இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை, ஒரு வன்கொடுமை, நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த 10 வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு. அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைடா தமிழ்நாட்டில், ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி, ஃபிலிம்லேயும் சரி, எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பேசு பொருள். அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ, பெண்ணடிமை பிரச்சனையோ, ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ, எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனை இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாகவே இல்லை. முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி நின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ், இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை, காலேஜ் போக முடியலன்னு இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம, இல்லை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை, டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க. அந்த வழிகள்லேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலை மாதராக மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான். அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஷ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு இது ஒரு கரிஷ்மாவோட டயலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டயலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் சார் ஸ்டைல் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவங்க அந்த 2 ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு. கண்டென்ட்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு. அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில். அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம், நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, அசிஸ்டண்ட்டாக வர்றவங்க அனுப்புவாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டாந்து காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுன்றக்காக நான் சொல்லலை, எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கன்னி முயற்சி, டைட்டிலும் கன்னி, கரிஷ்மாவுடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதே டைமில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் இது வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி, அதாவது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன். இந்த டைம் 4 to 6 அங்கே. நான் சொன்னேன், அதை விட எனக்கு கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும். அது காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் பேசி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும். நிச்சயமாக நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெக்கை முளத்தின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடையணுன்றதுக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் கரிஷ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன். அது என்னென்னா, அப்படி ஒரு சோலும் அவர் கான்ஃபிடண்ட்டும் இருக்குது கரிஷ்மாட்ட, ஹோல் டீம்லேயுமே. இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஷ்மா, நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறவங்கள எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அது அமைகிறது பெரிய விஷயம். ஒரு வேவில் வந்து பிடிச்சி எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு டீம் செமையாக அமைஞ்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுமே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போலாம் ஒரு பயம் வராது. அப்படி சரி ஓகே நம்ம அசிஸ்டண்ட்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய, நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா. அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது. நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல், ரொம்ப வேகம் எடுக்கணும் போல் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்குப்பை பண்ணிருப்பா, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது. பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீமே. நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் ஆனவர் இவரின் பாதையும் கடினமானது. காலம் முழுவதும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு காதல் கதை தைந்த மைனா விதார்த் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா, எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன், அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு, ஐயோ நம்ம
அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னம்மா இப்படி பண்ணிட்டா, என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ணேன், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன, நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு ஒன்று புரியல, எனக்கு நீ எப்படி தோணுச்சு. இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணுன்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கார், எல்லோரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம், ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தோன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை வந்து ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர்களுக்கு ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கா அப்படின்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இது பண்ண அது பண்ணல, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் என்ன, ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன அப்படி பண்ணிட்டான், யாருன்னா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மகள்களை ஹீரோவாக்கி பார்க்கும் அப்பாக்கள் இருக்கிறார்கள், அப்பாக்களை ஹீரோவாக்கி பார்க்கும் மகள்கள் இருக்கிறார்கள். கரிஷ்மா 2வது ரகம். தன் அப்பாவையே நடிக்க வைத்து அழகு பார்த்திருக்கிறார். பல படங்களுக்கு பல நடிகர்களுக்கு பக்கபலமாக இருந்த KR ஃபிலிம்ஸ் சரவணன் அவர்களை இப்போது நடிகராக உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஹலோ, இங்கே வந்திருக்க எல்லா பேர்த்துக்கும் என் முதல் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து டைரக்டர் நாகேந்திரன் அவங்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோமா?
தேங்க்யூ சார். லாஸ்ட் வீக் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். பொண்ணு பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன். மாப்பிள்ளைக்கு அனுப்பியிருந்தேன், பிரபுக்கு அனுப்பியிருந்தேன், அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன், அவர்கிட்ட அனுப்பியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி, நண்பா இந்த ஷார்ட் ஃபிலிமை பாரு, மிரட்டி வச்சுருக்கா ஒரு புது பொண்ணு. அவரும் இந்த இப்போ மாப்பிள்ளை சொன்ன மாதிரியும் பிரபு சொல்ல மாதிரியும் அவர் தான் சொல்ல, அப்படியே பாலச்சந்தர் இருந்தார்னு வச்சுக்கவேன், ரொம்ப பொறாமப்படுவார் அவன் மாலை பார்த்து அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, அவர் ஏதோ பண்ணியிருக்கானே அப்படின்னா. இல்லை அப்படின்னாரு. சரி எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி காலைல ஃபங்க்ஷனுக்கு வரது, நேற்று நைட் வரைக்கும் என்கிட்ட பேசினார். இன்றைக்கி காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் ஆகிட்டார். அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். தேங்க்ஸ். அதே மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நன்றி. கரிஷ்மா, அது ஃபஸ்ட்டு வந்து நான் கரிஷ்மாவுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் கூட வரப்போகும்போது, சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த டெக்னீஷியனுமே இது உருவாகவே முடியாது. அதனால் உனக்கு இந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து உனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்களை மதிக்கணும். ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்கே என்னென்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அனன்யா. அடுத்து வந்து ரவிச்சந்திரன் சார், அமுத்தவர்தன், அதான் மாற்றி சொல்லிட்டேன். என்னன்னா நிறையா ஸ்டேஜில் பேசியிருக்கோம். சரி கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவளை வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லா பேர்த்தையும் நான் ஓட்டுவேன், கடைசியில் நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்துருக்கு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மாவோட அப்பான்னு சொல்கிறதுக்கு சந்தோஷம். இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் 20 வருஷமும் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் வந்த புதுசில் வந்து சினிமாவில் வந்து இங்கே யாருமே தெரியாது எனக்கு. சென்னையில் நான் வந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் பிரபு தான் ஒரே ரூமில் இருந்தோம். எங்களுக்கு பேரே வந்து ரவை குரூப்பு. ஏன்னா காலையில் அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்குருவோம், திருப்பி மீதியை வந்து கஞ்சி குடிப்போம், திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பையன் இருந்தால் ஒரு 4-5 பேர் இருந்தோம். அதில் மித்தவங்கெல்லாம் பசி தாங்க முடியாமல், ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாமே கிளம்பிட்டாங்க. நானும் பிரபு தான் நின்றுக்கிட்டோம். இங்கே என்ன நடந்தாலும் நம்ம இங்கேருந்து சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு. அதே மாதிரி அவர் டேரக்டராக ஜெயிச்சார். நான் இந்த பக்கம் டெக்னீஷியனாக வந்துட்டேன். எனக்கு டேரக்ஷன் வராது, அதனால் டெக்னீஷியனாக வந்து நான் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொன்னே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு சினிமா தாய்க்கு தான் சந்தோஷம் சொன்னேன். ஏன்னா நம்ம அதை நம்பி தானே 20 வருஷம் உட்காந்துருக்கோம். அதனால் அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கோமோ, வளர்ந்துருக்கோமோ, என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு. அவ்வளோதான். அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சினிமா, வேறு எதுக்குமே இல்லை. அதுதான் பிரபுக்கு அனுப்பிச்சுட்டு சொன்னேன், சரவணா மிரட்டிட்டாடா அப்படின்னா. சரி இல்லை பிரபு, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்க, நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன்னா இப்போ நான் முடிச்சு தான் உங்கள்ட்ட காமிப்பேன்னா வந்து காமிச்சோடனே பார்த்தோன்னே சத்தியமாக மிரண்டுறேன். நான் எப்போயுமே சொல்லுவேன், நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் என்கிட்ட வர்றாங்க. நான் ஒரு 300-500 படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன். அது எல்லோரும் அசிஸ்டன்ட் டேரக்டர் என்கிட்ட வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டராக இதெல்லாம் இருக்க போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஒட்டணும். நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும், அந்த கேரக்டர் அழுதா நம்ம அழுகணும், அந்த கேரக்டர் சிரிச்சா நம்ம சிரிக்கணும், அப்படி கனெக்ட் ஆகணும். அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. சத்தியம் எனக்கு ஆச்சரியம், புல்லரிச்சிருச்சு. என்னடா உனக்கு அப்போ கேட்டேன் நான், இதே மாப்பிள்ளை கேட்டேன், அதே தான் கேட்டேன். இங்கே வா, உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இப்போ குழந்தை மாதிரி தான், நம்ம இன்னும் பாப்பா தான் கூப்பிடுவேன் வீட்டில். நான் குழந்தைன்னு சொல்லி இருக்கும்போது ப்ராஸ்டியூஷனை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கா. சரி அப்போ கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு ப்ராஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும்? ஏன்னா அதில் உள்ள வச்சிருக்க டயலாக் 20 நிமிஷம் ஆச்சு வெளியே போடுவாங்க. அது அவர் அப்பாவாக பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. உனக்கு எப்படி இந்த டைலாக் தெரியும், உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அப்போ தான் சொன்னேன், இல்லைப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பெண்களை வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் அடைச்சி வச்சாங்க, மும்பை மாதிரி. அங்கே அதில் வந்து கேஜில் அடைச்சி வச்சுருப்பாங்களாம். அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு அதுலேருந்து தான் அப்போ உருவாச்சுன்னா, சரி ரைட் ஓகே, அப்போ நீ வந்து அப்போ உனக்கு வந்து நீ இனிமேல் சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க. ஏன்னா இதை வந்து விட்டுறாத, நீ வந்து உன்னால் உனக்கு இதுதான். ஏன்னா சினிமாவில் 2-3 வகை இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் தான் வரும், அவங்க சமூகத்துக்கு வர முடியாது. நீ சமூக சிந்தனையில் இருக்க இனி இதவே கண்டினியூ பண்ணி எடுத்துரு, இதை விட்டுறாத, உனக்குன்னு ஒரு விஷயம் கூட கடவுள் கொடுத்துருக்கான், அதை வந்து மிஸ் பண்ணிதான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு எடிட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டேன், டே மிரட்டிட்டீங்கடா அப்படின்னு. அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸு. நான் மியூசிக் டேரக்டருக்குலாம் போய் மியூசிக் கொடுக்கும்போது அந்த வீட்டு வாசலில் தான் உட்காந்துருப்பேன். அந்த இதில் அவளை விட்டுட்டு அங்கே கீழேயே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்பேன். அப்போ சொல்லுவாங்க அவங்களாம் அர்ஜென்ட்டாக, ஆனால் அந்த பையனை மிரட்டிட்டான். அதே மாதிரி ராம் நிஷாந்த் இவங்க 2 பேருமே நாங்கள் இதாக சொல்லுவோம்ல, மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்குலாம் முன்னாடி நாங்கள் ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ராம் நிஷாந்த் நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா அடிக்கிறீங்க, உங்களுக்கு படம் கிடைக்கும், யோசிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் அவங்க மாப்பிள்ளைக்கெலாம் தெரியும், அத்தனை பட்டிங் டேரக்டரை பார்த்துருக்கோம், அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம், எவ்வளோ டெக்னீஷியன்ஸை நாங்கள் உருவாகும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில்
மாப்பிள்ளைலாம் வந்து மைனா ரிலீஸு, அவனுக்கு வந்து அந்த டயத்தில் அவனுக்கு வந்து எதில் போகணும்னு கூட முடியல. ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்தில் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃபே அந்த அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளை விடாது, கைவிடாது. இப்போ எனக்கு உழைப்பு இருந்துச்சு, நான் நிறைய கஷ்ட நஷ்டத்தை சினிமாவில் பார்த்துட்டேன். ஆனால் என்ன ஒன்றுனா, இது எல்லாமே இப்போ வந்து இவ்வளோ பார்த்தோன்னே பறந்து போயிடுச்சு. போதும், அவ்வளோதான். இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அதனால் வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு இது மெயினாக வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான், எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான். 10th முடித்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், எப்பா நான் இதுக்கு போகிறேன்ப்பா, நான் பிஇ முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாம் யூஎஸில் இருக்காங்களா, அங்கே போகலாமான்னு கேட்டாங்க. இல்லை நான் இல்லைப்பா, நான் இதுதான் பண்ணுவேன், விஸ்கம் தான் பண்ணுவேன்னா. அவங்களுக்கு சினிமான ஒரு பயம். ஏன்னா அது வந்து என்ன, சினிமா பற்றி எப்பயுமே தப்பாக வெளியில் சொல்கிறாங்கல்ல. நான் சொன்னேன்மா அப்படிலாம் கிடையாது. சினிமா எப்பயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா. அதை வந்து நம்ம எப்பயும் நினைக்க வேணாம். நீ தைரியமாயிரு. அவள் வந்து என்னம்மா இல்லைங்க, ஒரு பொண்ணாக இருக்கானோடனே அப்புறம் அவங்க வீட்டில் எல்லா வீட்டையும் 2 வருஷம் நானும் என் மகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த விஸ்காம் எடுத்தோம். இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா. இனிமேல் தைரியமாக நீ பார்ப்பா, நான் எனக்கு முழு சந்தோஷமாயிருச்சு, முழு நம்பிக்கை வந்துச்சு, நீ எதுனாலும் செய்யுன்னு சொல்லிட்டா. அவ்வளோதான். அதனால் வந்து வித்யாக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறேன், என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்குவீங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைனாலும் இன்றைக்கி காலிலேருந்து ஆரம்பித்து செந்திலனா இருக்கட்டும், சந்தோஷா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், இவனை வெங்கியா இருக்கட்டும், குகானனா இருக்கட்டும், முத்தையாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், எல்லா பேரும் அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு லாட், தேங்க்ஸ் டு காட். நன்றி. சினிமா என்னும் சின்ன புள்ளி இங்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். விடியும் என்றும் அது முடியும் என்றும் நாளும் நம்பிக்கையுடன் நிற்க வேண்டும். அப்படி அப்பா ரவிச்சந்திரன் காலத்து சினிமா பயின்றவர் ஒரு தலைமுறை கடந்து தன் மகளை இன்று தயாரிப்பாளராக்கி பார்த்த பெருமை இவருக்கு உண்டு. அனன்யா ஒரு வரமே. தயாரிப்பாளர் நடிகர் ஹம்சவர்தன் ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளரும் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா? ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அனன்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்குது. எடுமா, சரி. இதான் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே, இந்த மாதிரி. சரி பரவாயில்ல, எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன், என்னம்மா என்ன கதை, நான் சொல்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க, நம்ம கரிஷ்மாகிட்ட கேளுமான்னு. சரி நம்ம கரிஷ்மா என்ன இல்லை சொல்கிறேன். சரி, ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. எனக்கு கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல. இங்கே மேடையில் பல இருக்கா, இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க, இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே நான் சொன்னேன், சரி என்ன எடுக்கிறீங்க, பரவாயில்ல. நான் சொன்னேன், இந்த பட்ஜெட் இதாவது இவ்வளோ ஆகுதுன்னு. சரி பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல. என்னம்மா கதை, என்னம்மா, படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னுச்சு. சரி, இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா, ஓகே எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க, எல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது? இவ்வளோ தான் டேடி, இந்த கேமரா இதெல்லாம் ஆகுதுன்னு. ஏம்மா இது தெரிஞ்சுதான் நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாக எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. தென் சரி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஐ ஷுட் கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா, த கேமராமேன். ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லோரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட். அதே போல் நடித்த ராம் நிஷாந்த் அண்ட் மிருத்துலா, ரைட்? ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா என்ன சொன்னபடி. ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகேன்னு. பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி. இஸ் அ சிற்பி, சாரி, சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப்.
அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அண்டு அனன்யா, அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒன்று கூட பேசலை. சரி, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன்கிட்ட கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி the whole team has done excellent job. மெயினாக இன்றைக்கி நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங், அண்ட் பிரதர் தேங்க்யூ, அண்ட் சார் தேங்க்யூ, அண்ட் சொன்னோம் சார் எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ 2 சைட்லையும் பேசணும். ஆஸ் அ கெஸ்ட்டாகவும் பேசணும், ஆஸ் அ வந்து ஃபாதர் சொன்னோம். எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா மேடம், சாரி பாப்பா, ஓகே, அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும். அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். So Ananya will be there always, and with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everybody. Thank you. ஃபைனலாக பார்த்தீங்களா, நானும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டேன். நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. கன்னி தன் முதல் படைப்பையே பலரையும் பாதிக்க வைத்திருக்கிறார். பிடிச்சதால தான் பயப்படுறேன், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல என்ற வசனங்களும் கரிஷ்மாவை வேறு தளத்தில் நம்மை கடத்துகிறது. தமிழ் சினிமாவின் புதிய பாதவை இந்த யங் டீம் போட்டிருக்கிறார்கள். அழைக்கிறோம் டிரெக்டர், ரைட்டர் கரிஷ்மா அவர்களை. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி வந்த ப்ரெஸ் எல்லாருக்கும், அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கூப்பிட்டு எல்லாருமே உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய யோசிச்சிருந்தேன் பேசணுன்னு, டக்கு நீங்கள் வந்து இத்தனை பேர் பார்த்த உடனே பேச தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸே வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்படிட்டிவ். பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ காம்படிஷன். அதுவும் விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்னை பிலீவ் பண்ணி, பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல நீ போய் பண்ணு, உனக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரொடியூசர் அனன்யாவும் நானும் எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை. அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு, இதை விட இன்னும் பண்ணு, ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தா. நைட் 2க்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஹம்சவர்தன் அங்கிள்க்கும் தேங்க்ஸ். நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை. பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க. அடுத்து வந்து எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண். ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட கிளாஸில் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க 18 இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண். ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னொன்னே நான் வந்து நம்ம ஏதோ ஸ்கூல் ஸ்டேஜை தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் அ ரியலி பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு. ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தான். அடுத்து வந்து தேஜஸ். நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான். நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே அண்ட் நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான். தேங்க்யூ தேஜஸ். அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு, அவங்க இன்றைக்கி வர முடியல இங்கே.
ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும், இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அப்போ எனக்கு புரியல என்னடா இவர் சண்டை போடுறாருன்னு நினச்சி. பட் இப்போ அது பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்குறதுக்கான ஒரு லேர்னிங்காக தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாவும் சரி, எடிட்டராகவும் அருணும் சரி, என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை. என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு, நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லா இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னேன். அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது, ஒரு இடமா விசாரிச்சு தான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்னு சொல்லிட்டு, அவங்களும் இங்கே இல்லை. அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர், டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து டிஐ சிவா, அப்புறமா எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மிக்சிங் வந்து மிதுன் கால்மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷ்னு ஒரு அண்ணா, இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸில் வெளியில் பார்த்துருப்பீங்க, உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது. அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா, ஹீஸ் டூயிங் ரியலி வெல். அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து 2 நாள் எடுத்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா, ஹேருக்கும் மேக்கப்புக்கும். ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட், இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட். ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான், குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் நியூ இட்ஸ் வே. ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காசுக்கு கூப்பிட்டு போச்சு. அப்படி தான் எங்களுக்கு வந்து ராம்நிஷாந்த் அண்ணா, நான் ஃபஸ்ட்டு வந்து ராம்நிஷாந்த் அண்ணோட பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன். அவங்க எதுவுமே கேட்கல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் மிருதுலா அக்காவும். நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோடனே மிருதுலா அக்காவும் காலில் கதை கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம், ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு. பிரியதர்ஷினி மேம்க்கு ஒரு தேங்க்யூ. அவங்களோட பர்த்டே இன்னைக்கு, ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு ரியா வீட்டில், பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க. அப்புறம் கிரின்னு ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் சிரிஷா, அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப். அது வந்து என்னோடய ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சித்திரகலான்னு என்னோடய தமிழ் டீச்சர், அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸில் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூல் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது. மேபி அது நான் எடுக்கலைன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு. என்னோட இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட வின் அவங்க பர்சனல் வின்னாக எடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. இது பேசினப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ ஏதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன். இவங்களாம் பேசினதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு. இங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு 1 வீக்கில் வந்து எங்களுக்கு 2 lakh வியூஸ் கிட்ட எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. இந்த பேஜில் எவ்வளோ தெளிவு, எவ்வளோ நிதானம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கு. இந்த மேடை பல வெற்றியாளர்களை, வெற்றி படைப்பாளர்களை பார்த்துள்ளது. அந்த வரிசையில் கன்னி படக்குழுவினரும் இன்று முதல் பல வெற்றிகளை பார்க்க போகிறாங்க எதிர்காலத்தில். வாழ்த்துக்களோடு மீண்டும் விடைபெறுவோம். கன்னியை கொண்டாடுங்கள். இப்போது ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ.